மௌத்தை அனுபவிக்காத யாராவது இருக்கிறார்களா? சக்கராத்தை அனுபவிக்காத யாராவது இருக்கிறார்களா? சகோதரர்களே, நீங்களும் அனுபவிக்க வேண்டும், நானும் அனுபவிக்க வேண்டும். நான் சொன்னேனே, 70 இடங்களில் அல்லாஹ் மௌத்தை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? உலகத்தில் ஆக சிறந்த நபிமார்கள் யார்? குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்கள், அதிலும் சிறந்தவர்கள் 5 நபிமார்கள். அவர்களுக்கு சொல்வார்கள் உலுல் அஸ்ம். 5வது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 4வது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3வது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், 2வது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 1வது அந்தஸ்து யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நாங்க படிக்கணும். இந்த 5 பேர்ல 3வது அந்தஸ்து யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. சகோதரர்களே, குர்ஆனில் 30 ஜுஸ், 1வது ஜுஸ், 2வது சூரா சூரத்துல் பக்ராவில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேச ஆரம்பித்த அல்லாஹ் கடைசி ஜுஸ் அம்ம ஜுஸ்ஸிலும் சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா, அதிலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசுகிறான். குர்ஆனில் அதிகமாக பேர் சொல்லப்பட்ட நபி யார்? யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். தைரியம். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயம் கிடையாது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயம் இல்லை. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், பாபு ஃபதாயிலி மூசா என்ற பாடத்தில் வருகிறது ஹதீஸ். அஸ்ராயில் மலக்குல் மௌத் வந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை வாங்குவதற்காக. நான் சொன்னேனே, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன வந்த? ரூஹ் எடுக்க வந்த. உட்டாங்க ஒரு 6 கண்ணொண்டு கலண்டிச்சு மலக்குல் மௌத்துல. எப்படி தைரியம் இருக்கும்? மலக்குல் மௌத்துங்க போகிற சிலாக்களுக்கு நடுங்கும், பேரை கேட்டா நடுங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துக்கு அறைந்தார், கண்ணை கலட்டினார். இதுதான் தைரியம். மலக்குல் மௌத் அரண்டு போனார். என்னடா, முழு உலகமும் நம்மளை கண்டு பயப்படுவது, இந்த நம்மளுக்கு அடிச்சு கண்ணை கலட்டி விட்டார். ஒரே ஓட்டம் அல்லாஹ்விடத்துல. அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத். யா அல்லாஹ், மௌத்தாக விருப்பம் இல்லாத மனுஷன்டையா நீ என்ன அனுப்பின? அரஞ்சி என்ற கண்ணும் கலண்டு வைத்து. அல்லாஹ் கோபம் வந்துச்சா? வரலே. அல்லாஹ்க்கு கோபம் வரல. ஏன்? அல்லாஹ்வோட உலகத்தில் நேரடியாக பேசியவர் அவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசிவிட்டு வருவார்கள். தூர் சீனா மலைக்கு போய் வரும் பொழுது காதை பொத்தி கொண்டு வருவார்கள் ஊருக்குள்ள வரும்போது. ஏன்? மனிதர்கள் பேசும் சத்தம் கழுதை கத்துறதை விட மோசமா இருக்குமா? அல்லாஹ்வோட பேச்சு எவ்வளவு இனிமையா இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். யோசிங்க சகோதரர்களே, இதையெல்லாம் அல்லாஹ் கோபப்படல. சொன்னான், என்னுடைய அடியான் மூசா என்ற கலீம் உலகத்தில் வாழ விரும்புகிறார் போல அவர்கிட்ட போய் சொல்லு, மலக்குல் மௌத் ஒரு காளை மாட்டுக்கு மேல் கையை வைக்க சொல். காளை மாட்டுக்கு மேல கையை வைக்க சொல். அவருடைய கரத்தில் எத்துணை முடிகள் படுகிறதோ, எத்தனை லட்சம் முடிவட்டாலும் சரி, ஒரு முடிக்கு 1 வருஷம் வாழ சொல். இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி நம்மளாங்களுக்கு? சுப்ஹானல்லாஹ். மௌத்தாகவே மாட்டாங்க. இந்த சான்ஸ் நபிமார்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. நபிமார்களுக்கு மட்டும்தான் சான்ஸ். வாழ்றா எத்தனை வருஷமும் வாழலாம், ஆனால் மரணிக்கத்தான் வேணும். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் மலக்குல் மௌத் பயந்து பயந்து வந்து சொன்னார், அல்லாஹ் இப்படி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறான், என்ன செய்ய போறீங்க? மலக்குல் மௌத்தோட பேச்சில் எனக்கு அல்லாஹ் கிட்ட நேரடியா கேட்டார், ரப்பி சும்மா மா. சரி, அவ்வளவு காலம் நான் வாழ்றேன், வாழ்ந்ததுக்கு பின்னால என்ன நடக்கும்? வாழ்ந்தா என்ன? அல்லாஹ் சொன்னான், சும்மல் மௌத், அதுக்கு பின்னால போய் சேரத்தான் வேண்டும், மௌத்தாகத்தான் வேணும். அப்படியா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. யா அல்லாஹ், என்னை உடனடியாக, எப்படி துவா பாருங்க, என்ன உடனடியாக பலஸ்தீனுக்கு கொண்டு போ. சும்மா நினைச்சீங்களா? பலஸ்தீனை சாதாரணமாக நினைத்தீர்களா? சகோதரர்களே, மக்காவில் கால் வைக்காத நபிமார்கள் இருக்கிறார்கள், மதீனாவில் கால் வைக்காத நபிமார்கள் இருக்கிறார்கள்,
பலஸ்தீன்ல சுஜூது செய்யாத நபிமார்கள் கிடையாது. இறந்த வெள்ளம் எல்லா நாளும் அல்லது இறக்குவான் அல்லாஹ். நான் சொன்னேன் தலைவர் 33 வயதில் வானத்தில் வாழ்கிறார் தலைவர். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினால் அதுக்கு பின்னால் எல்லா முஸ்லிம்களுக்கு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா அல்லாஹ், உடனடியாக பிரம்யதி ஹஜர், ஒரு கல்லை எறிந்தால் எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் என்னை பலஸ்தீனுக்கு கொண்டு போ. உடனடியாக அல்லாஹ் பலஸ்தீனுக்கு கொண்டு போனான். இப்ப என்ன மௌத்தாக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் எங்க? பலஸ்தீன்ல இருக்குது. மௌத்தாகினார். அல்லாமா ஹக்கீமு திர்மிதி நவாதிருல் உசூல்ல பதிவு செய்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம்? நான் சொன்னேன், மலக்குல் மௌத்துக்காக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்ததற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்டார்களாம், கைஃப வஜத்தல் மௌத். அல்லாஹ் கேட்டான், மூசா மௌத் ஆயிட்டீங்களே, மௌத் எப்படி இருந்துச்சு? மௌத் எப்படி இருந்துச்சு? சக்கராத் எப்படி இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், யா அல்லாஹ், கஷாத்தின் ஹய்யத்தின் துஸ்லகு பியதில் கஸ்ஸாப். இறைச்சி கடைக்காரன் கையில, இறைச்சி கடைக்காரன் கசாப்பு கடைக்காரன் அவனுடைய கரத்தில் உயிரோடு ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்காம உயிரோடு அதன் தோலை உரித்தால் எவ்வளவு வருத்தமோ அவ்வளவு வருத்தப்பட்டேன் சக்கராத்தில். நான்